வணக்கம் and welcome to யுகா உலகம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல உடுப்பி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சட்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சட்னி ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த சட்னி எல்லா டிஃபன் கூடவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். குறிப்பா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க வீடியோவில் போய் இந்த உடுப்பி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் ஒரு கை புதினாவை போட்டு அதை ஆயிலில் லைட்டாக வதக்கிடுறேன். இப்போ அது கூட ஒரு கை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியையும் புதினாவோடு சேர்ந்து நல்லா வதங்க விடுறேன். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் நான் ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கு அப்புறம் அதே பேனில் திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் செஞ்சு சேர்த்துக்கிறேன். ஒருவேளை சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயையும் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். காரம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை லைட்டாக வதங்கினா போதும், கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் நல்லா வதங்கிடணும். தேங்காயோட மனம் வந்ததும் அடுப்பை ஆஃப் செஞ்சிடலாம். பாருங்கள், வெங்காயம், தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் செஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் புளியை சேர்த்து அந்த சூட்டோட லைட்டாக பெரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்திட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுறேன். மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்தாம மிச்ச பொருட்களை மட்டும் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிடுறேன். நல்லா தண்ணி ஊற்றி தேங்காய் சட்னிக்கு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கணும். சட்னி நல்லா கெட்டியாக தான் இருக்கணும், அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் சட்னி அளவுக்கு இந்த சட்னியையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இது கூட வறுத்து வச்சிருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியையும் சேர்த்திடுறேன். புதினாவையும் கொத்தமல்லியும் பல்ஸில் 2 அடி அடிச்சிங்கன்னா போதும். புதினாவும் கொத்தமல்லியும் அங்கங்கே தெரியணும், நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி புதினாவும் கொத்தமல்லியும் அந்த சட்னியில் அங்கங்கே தெரியணும். இதுதான் கரெக்டு. இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி கூட தாளிப்பை சேர்த்துட்டு சுட சுட இட்லி தோசை கூட சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான உடுப்பி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி புளிப்பு காரம்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகா உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.